பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு சென்னை சென்றார். நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய பொருளா ஜெயராமன், மாவட்ட செயலாளர்கள் அருண்குமார், அனுராமன் உட்பட எங்களது வெற்றி வேட்பாளர் ராமகிருஷ்ணன் உட்பட அத்தனை பேரும் இங்கே பணியெடுத்து வந்திருந்தோம். இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு 2 நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையெல்லாம் கடந்த முறை ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை நாங்கள்லாம் சந்தித்து குறிப்பாக குடிநீர் பிரச்சனை மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் விதமாக பேசினோம். கோவை மாவட்டத்தில் தலைவர் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த திட்டங்கள் தான் எந்த திட்டங்களுமே இதுவரை வரல. குடிநீர் திட்டங்கள் கூட 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டத்தை அப்போது நாம் கொண்டு வந்தோம். நலத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த எடப்பாடியார் அவர்கள் நிதி ஒதுக்கி கொண்டு வந்தோம். அந்த திட்டங்களை கூட வேகமாக முடுக்கிவிட்டு விநியோகம், தண்ணீர் விநியோகம் சீரான முறையில் சீர்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இதுவரையிலும் அதை செய்ய வேண்டும். அதே போல எந்த நிகழ்ச்சியும் அதிகமாக நடத்த முடியவில்லை. ஏனென்றால் தேர்தல் விதி இருக்கிறது. அதனால் உங்களை சந்திக்க முடியல. பல ஊடகங்கள் ஒரு தவறான செய்திகளை இன்னும் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் நம்முடைய ஐடிவி சொல்றத நிறைய பரப்பிட்டே இருக்கிறீங்க. இப்போ வந்து நிறைய பத்திரிகை நண்பர்கள் ஃபோனில் அதை பற்றி பேசினாங்க. நான் அதை பற்றி பேச விரும்பல. இன்னைக்கு அதாவது டெய்லியும் குறிப்பாக தினமலர் பத்திரிகை உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நாங்கள்லாம் ஒரு மதிக்கக்கூடிய பத்திரிகையாக இருந்துக்கிறது. இன்றைக்கும் அந்த நிர்வாகம் அவங்கள பற்றி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. நாங்கள்லாம் இதுவரை ஆனால் சமீப காலமாக தேர்தலுக்கு முன்னாடி இருந்து ஒரு கட்சியை சேர்ந்து மட்டுமல்ல, எங்களை வந்து டெய்லி டேமேஜ் பண்ணுறது ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க. இன்றைக்கு எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் தலைவராக அந்த எடப்பாடியார். ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை, இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் எடப்பாடியார் அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தார். 2016 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அவர்கள் முழுமையாக எங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்து உடம்பை பற்றி கூட கவலைப்பட்டாங்க. அதுக்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும் பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து, இந்த கட்சியை மீட்டெடுத்து, இரட்டை மீட்டெடுத்து இன்னைக்கு சிறப்பான முறையிலே எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 4 வருடங்கள் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள். பல்வேறு திட்டங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய ஆட்சியிலே அந்த எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொண்டு வந்த திட்டங்கள் தான். இதுவரை திமுக ஆட்சியில் எதுவுமே செய்ய 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. சிறப்பான ஆட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் முழுமையாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். அதே நாடாளுமன்ற தேர்தலும் கூட அந்த கண்டிப்பாக அது வெளிப்பாடு இருக்கும். மிகப்பெரிய வெற்றியை அதிமுக எடப்பாடியார் தலைமையான கூட்டணி வெற்றி பெறும். இன்னைக்கு நாங்கள் வந்து எடப்பாடியார் முதலமைச்சருக்கும் நாங்கள் அமைச்சராக இருக்கும்போது பத்திரிகை எங்களை பற்றியே சுற்றி எழுதிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நாங்கள் எதிர்கட்சி ஆனதுக்கு பாருங்க ஒரு சிலரோட அஜெண்டாவை எழுதுறீங்க. நாங்கள் வந்து 2 மாதமாக கடுமையான தேர்தல் வேலை பார்த்தோம். அதிகமாக உறக்கம் கிடையாது, கடுமையான வேலை. இப்போ தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் தேர்தல் நடக்குது. ஒரு கேப்பில் எங்களுக்கு விதிமுறை இருக்குங்காட்டி தண்ணீர் பணம் திறக்கிறோம். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம், தொகுதிக்குள்ள சில வேலைக்கு போகிறோம், குடும்பத்தோடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை எடுத்துட்டு எங்களுக்குள்ள பிளவு அதுக்கு தேவையில்லாமல் அதிமுக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி. இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு அற்புதமாக வீரநடை போட்டுக்கொண்டு 2 கோடி தொண்டர்களை கொண்ட அற்புதமான கட்சி. ஆகவே இதில் எந்த குழப்பமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் யார் குழப்பம் பண்ணாங்களோ அவங்கள வெளியே போயிட்டாங்க. ஆகவே இன்னைக்கு சிறப்பான முறையில் எடப்பாடி தலைமையில் இருக்கு.
இது வந்து ரிசல்ட் வந்த பிரச்சனை இருக்கு. எப்பவுமே எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் எங்களெல்லாம் கலந்து தான் முடிவு எடுப்பார். அதை பற்றி அதாவது பத்திரிகை வந்து அதாவது ஒரு பிம்பத்தை ஒரு சில கட்சிகள் தூண்டி விட்டு இப்படி ஒரு உருவாக்க பார்க்குறாங்க. ஒரு பிரச்சனை உருவாங்க. அதெல்லாம் இதுவுமே அதெல்லாம் நடக்காது. கண்டிப்பாக 26 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிக்கும் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கண்டிப்பாக எங்களுடைய பணி அது எடப்பாடி முதலமைச்சர் வரணும். அதுக்கு முழுமையாக எங்களுடைய பணியெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக அதிகமான தொகுதிகளை இந்த நாடாளுமன்றத்திலே முழுமையாக இங்கே கோவை, அதே போல் பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி போன்ற தொகுதியெல்லாம் வெற்றி பெறுவோம். 40 தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறும். எடப்பாடி தலைமையில் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கோவை மாவட்டத்தில் 3 ஆண்டு காலத்தில் எந்த திட்டம் நடைபெறவில்லை. இன்னைக்கு திமுக ஆட்சியில் கண்டிப்பாக எடப்பாடியார் மீண்டும் வந்து விடுபட்ட திட்டங்களை திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் மீண்டும் நாங்கள் கோவை மாவட்டத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லி பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி. தனி அணியாமல் புரிஞ்சு போகிறாங்க. தனியா எடப்பாடியார் வந்து தனியாக ஒதுக்கிட்டு மற்றவர்களாம் வந்து சேர்ந்து மீண்டும் தனியாக ஒரு அணியா சசிகலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மீண்டும் ஓபிஎஸ் இல்லை என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இதை கிளப்பி விடுறது யாருன்னு கேட்குறேன். தயவு செஞ்சு இந்த அப்படி ஒன்று அற்புதமாக எடப்பாடி தலைமையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சார். இன்னைக்கு சிறப்பாக அந்த எடப்பாடியாரோட பிரச்சாரம் போல எந்த தலைவரும் பிரச்சாரம் பண்ணல. இன்னைக்கு அவ்வளவு மக்கள் வந்து எடப்பாடியாரோட பிரச்சாரத்தை ஏற்றுட்டாங்க. அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமையில் வெற்றி பெற போகிறோம். ஆகவே இதில் வந்து வெற்றி நடை போட்டிருக்கிறோம். இன்னைக்கு வெற்றி நடை எடப்பாடி தலைமையில் போட்டிருக்கிறோம். இதில் மற்ற கேள்விக்கு இடமில்லை. இந்த கேள்வி கேட்கறது யாரு, இந்த பிரச்சனை கிளம்புறது யாரு? ஆகவே இதுக்கெல்லாம் முடிவு தேர்தல் வெற்றி. எடப்பாடி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். இதெல்லாம் பதிலாக இருக்கும். ஆனால் வந்து இந்த பிரச்சனையை பத்திரிகையில் தான் எழுதுறீங்க. எங்களுக்குள்ளெல்லாம் பிரச்சனை. நாங்கள்லாம் தேர்தல் வேலை பார்த்து எல்லாம் அமைதியாக இருக்கிறோம். இப்போ வேலைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறங்காட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு இருக்கிறோம். இன்னைக்கு நீர்மோர் பண்ணுறதுக்கு போகிறோம், கட்சிக்கார வீட்டுக்கு போகிறோம். கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் விசேஷங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த கோயிலுக்கெல்லாம் சென்று போயிட்டு இப்படி போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை வந்து ஒரு சில ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கிளப்பி இந்த வாட்ஸ்அப்பில் போடுறது, ட்விட்டரில் போடுறது, அப்படியே ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. இதுக்கு வேற பார்த்தீங்கன்னா ஆமாம் அதே போல் இன்னைக்கு திமுக இன்னும் மற்ற கட்சிகள் தூண்டுதல் நடக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ இதுக்கு டிஃபெக்ட் போடுறாங்க. டிஃபெக்ட் போடுறதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் போடுறதே இல்லை. இது திருப்பி சுற்றி அதிமுக பேரை சொன்னா, எடப்பாடியார் பேரை சொன்னா தான் பத்திரிகை பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து படிப்பாங்கிறதுக்காக எழுதுனாங்க. அப்படிதான் இன்னைக்கு எங்களோட பொதுச்செயலாளர் சொன்னார் பேசிட்டு இருக்கும்போது, தம்பி நம்மளை சொன்னா தான், நம்மளை எழுதினா தான் அவங்களுக்கு அந்த பத்திரிகையை விற்கும் போது அதனால எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு போனார். ஆகவே கண்டிப்பாக அதிமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. 26 எடப்பாடியார் தலைமையில் 26 வரங்கிற அண்ணன் 26 மட்டுமல்ல, எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பா எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும். அப்பொழுது கோவை மாவட்டத்துக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், கோவை மாவட்டத்தில் எதுவுமே நடக்கல. மீண்டும் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.